ஐயோ, என்னங்க இது? பால்காரருக்கு 1200 ரூபாய் ஜிபே பண்ணணும்னு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் வெறும் 143 ரூபாய் தான் காட்டுது. போன வாரம் அந்த ஆன்லைன் ஆப்ல ஆஃபர் இருக்குன்னு பார்த்ததும் ஆசையில அந்த மிக்ஸி ஜாரையும் குழந்தைக்கு 2 ட்ரெஸ்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டேனே. இப்போ வீட்டு வாடகைக்கு இன்னும் 2000 ரூபாய் குறையுதே. மீதி இருக்கிற 10 நாளைக்கு எப்படி காலத்தை தள்ள போறேன்னு தெரியலையே. இவங்க தான் மீனா. கணவர் ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் நிறுவனத்துல மேனேஜரா வேலை பார்க்கறாரு. கை நிறைய தான் சம்பளம் வாங்குறாரு. ஆனா மீனாவுக்கு மாசம் 1ஆம் தேதி வர்ற சந்தோஷத்தை விட 20ஆம் தேதி வந்துட்டா ஒரு நடுக்கம் வந்துரும். ஏண்டா இந்த தேதி வந்துச்சுன்னு காலண்டரை பார்த்து புலம்புவாங்க. பெரிய கம்பெனியில மேனேஜர் வேலை, கௌரவமான சம்பளம். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த கிரெடிட் கார்டு பில்லு, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின வீட்டு பொருட்கள் இஎம்ஐ, இது எல்லாத்தையும் கட்டிட்டு மீதி இருக்கிற அந்த 10 நாளைக்கு ஓட்டுறதுக்குள்ள மீனாவுக்கு போதும் போதும்னு ஆயிடும். யார்கிட்ட போய் முகத்தை மறைச்சுக்கிட்டு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கைய நீட்டுறது? இதுதான் மீனாவோட ஒவ்வொரு மாச கவலை. ஆனா அதே தெருவுல இருக்கிற சாந்தி அக்கா வீட்டுல நிலைமை தலைகீழ். அவங்க வீட்டுக்காரர் ஒரு சின்ன கடையில அக்கவுண்டன்டா தான் வேலை பார்க்கறாரு. வருமானம் கம்மிதான். ஆனா அவங்க முகம் எப்பவும் ஒரு தெளிவோட இருக்கு. இது எப்படி சாத்தியம்? மீனாவோட இந்த தேடலுக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அந்த 50 ரூபாய் ரகசியம். ஆனா அதே தெருவுல அதே வரிசையில இருக்கிற சாந்தி அக்கா வீட்டை பாருங்களேன். ஒரு சின்ன பதற்றம் இல்ல. மாச கடைசிக்கே உரிய அந்த ஒரு இறுக்கமான முகம் அவங்க கிட்ட இல்ல. மீனாவோட கணவர் கார்மெண்ட்ஸ்ல பெரிய எக்ஸ்போர்ட் மேனேஜர். ஆனா சாந்தி அக்காவோட கணவர் ஒரு சாதாரண மளிகை கடையில அக்கவுண்டன்டா தான் வேலை பார்க்கறாரு. மீனாவோட வீட்டுக்கு வர்ற வருமானத்துல பாதிய தான் சாந்தியோட கணவர் வீட்டுக்கு கொண்டு வராரு. ஆனா அந்த வீட்டுல எப்பவும் ஒரு நிறைவு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சாந்தி அக்கா முகம் பௌர்ணமி நிலவு மாதிரி ஏன் பளிச்சுன்னு இருக்கு? அவங்களுக்கு மட்டும் விலைவாசி ஏறலையா? இன்றைய காலத்துல 1 கிலோ தக்காளி வாங்குற விலையில ஒரு காலத்துல 1/2 கிலோ தங்கமே வாங்கியிருக்கலாம் போல. பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலைன்னு எல்லாம் விண்ண தொடுது. ஆனா சாந்தி அக்கா வீட்ல பாருங்க, பிள்ளைங்க கேட்டதை செஞ்சு தராங்க. ஸ்கூல் ஃபீஸ முதல் ஆளா கட்டுறாங்க. மீனா மாதிரி இவங்க கடையில போய் அப்புறம் தரேன்னு கடன் வைக்கிறதோ, இல்ல கிரெடிட் கார்டுல மினிமம் பேலன்ஸ் மட்டும் கட்டிட்டு வட்டி மேல வட்டி போடுற தவிப்போ இவங்க கிட்ட இல்ல. மாசம் 30ஆம் தேதியிலும் அவங்க முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அது எப்படி? மீனாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம். இவங்களுக்கு மட்டும் எப்படி இது முடியுது? நான் எவ்வளவோ பட்ஜெட் ஆப்ஸ் வச்சு ட்ராக் பண்றேன். கூகுள் பேல ஹிஸ்டரி செக் பண்றேன். ஆனாலும் பணம் எங்கே போகுதுன்னே தெரியாம பர்ஸ் ஓட்டையாகுது. அக்கா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு தான் வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என் வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரரை விட 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாரு. ஆனா மாசம் 20ஆம் தேதி வந்துட்டா அடுத்த 10 நாளைக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு கை கால் ஓட மாட்டேங்குது. ஆனா நீங்க எப்படி அக்கா எப்பவும் இவ்வளவு தெளிவா ஒரு சின்ன பதற்றம் கூட இல்லாம இருக்கீங்க? எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அக்கா. மந்திரமாவது தந்திரமாவது. வா மீனா, முதல்ல இந்த தண்ணிய குடி. நீ கேக்குறது இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இருக்கிற பெரிய கேள்விதான். அதிகமா சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல மீனா, அதை எப்படி செலவு பண்றோங்கிறது தான் முக்கியம். நான் ஒன்னும் பெரிய வித்தையெல்லாம் பண்ணல. என் வாழ்க்கையோட எல்லா ரகசியமும் இதோ இந்த பழைய டைரியில தான் இருக்கு. மீனா அந்த டைரிய பாக்கும்போது அவளுக்கு ஒன்னு புரிஞ்சது. நாம போன்ல ஆப் வச்சோம், எக்ஸல் ஷீட் போட்டும் பண்ண முடியாத ஒரு மேஜிக்க சாந்தி அக்கா இந்த ஒரு பழைய நோட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நோட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த 50 ரூபாய் ரகசியம் எப்படி வேலை செய்யுது? மீனா இப்போ அந்த டைரிய திறக்க போறா. மீனா அந்த டைரிய அப்படியே உத்து பாக்குறா. 1 ரூபாய் கூட அங்க கணக்கில்லாம இல்ல. ஒரு சின்ன குண்டூசி வாங்கினதுல அன்னிக்கு விலை அதிகமா இருந்ததால 1/2 கிலோவா குறைத்து வாங்கின அந்த தக்காளி விலை வரைக்கும் சாந்தி அக்கா அதுல துல்லியமா எழுதி வச்சிருக்காங்க. மீனாவுக்கு இப்பதான் புரியுது. நாம அசால்ட்டா விடுற அந்த சின்ன சின்ன சில்லற காசுதான் மாசக்கடைசியில ஒரு பெரிய ஓட்டைய உருவாக்குதுன்னு. மீனா, நல்லா கவனி. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி. ஒரு முதலாளியா அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்ன வேலை, அது எங்க போகணும்னு நாம தான் முன்னாடியே கட்டளை போடணும்.
நீ சொல்லலன்னா அந்த வேலைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு ஊர் சுத்த போயிருவான். அதாவது உன் பணம் உனக்கே தெரியாம எங்காவது தேவையற்ற இடத்துல செலவாகி போயிட்டே இருக்கும். அப்புறம் மாசக்கடைசியில எங்க போச்சுனே தெரியலையேன்னு தேடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் மாசம் பிறந்தும் கணவர் சம்பளத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்த அடுத்த நிமிஷமே செய்யற முதல் வேலை இந்த பட்ஜெட் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. மொத்த பணமும் பேங்க் அக்கவுண்ட்லயோ இல்ல பர்ஸ்லயோ மொத்தமா இருக்கும்போது நமக்கு தெரியாமலேயே ஒரு தெம்பு வரும். சரி, ஒரு 500 ரூபாய் தானே, ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், ஒரு வாட்டி ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு தோணும். அங்கதான் நாம தோற்கிறோம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த பணத்தை அப்படியே மொத்தமா வைக்க மாட்டேன். பால் காசுக்கு இவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு இவ்வளவு, மளிகைக்கு இவ்வளவு, முக்கியமா அவசர காலத்துக்குன்னு ஒரு 500 ரூபாய்ன்னு எல்லாத்தையும் தனித்தனி கவர்ல பிரிச்சு வச்சிருவேன். இப்போ டிஜிட்டல் காலம்ங்கிறதால சில பேர் தனித்தனி அக்கவுண்ட் கூட வச்சிருக்காங்க. இப்படி பிரிச்சு வச்சிட்டோன்னு வையேன், அந்த மளிகை கவரை திறக்கும்போது அதுல இருக்கிற காசு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அடடா, இவ்ளோதான் இருக்கா, அப்போ இதுக்குள்ளதான் நாம இந்த மாசம் மளிகை வாங்கணும்னு நம்ம மனசு தானா ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். பர்ஸ்ல காசு குறைய குறையதான் நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். மீனா, இது கஞ்சத்தனமில்ல, இது நம்ம உழைப்புக்கு நாம கொடுக்கிற மரியாதை. மீனா யோசிச்சு பாக்குறா. ஃபோன்ல 100 ஆப்ஸ் வச்சிருக்கோம். ஆனா மாசம் முழுக்க என்ன செலவு பண்ணோன்னு கேட்டா மண்டையதான் சொரிய வேண்டியிருக்கு. ஆனா இந்த ஒரு பழைய டைரி எப்போ, எதுக்காக, எவ்வளவு செலவு பண்ணோன்னு அப்பட்டமா உண்மைய முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. கணக்கு எழுதாத வரைக்கும் பணம் நம்மை கட்டுப்படுத்தும். கணக்கு எழுத ஆரம்பிச்சா நாம பணத்தை கட்டுப்படுத்தலாம். இதுதான் மீனா, அந்த 50 ரூபாய் மேஜிக். நான் சொன்ன அந்த பட்ஜெட் டைரி ஒரு பக்கம் இருந்தாலும் என் நிம்மதிக்கு காரணமான இன்னொரு விஷயம் இந்த டப்பா தான். ஒவ்வொரு முறை நான் கடைக்கு போகும்போதும் இன்னைக்கு இவ்ளோதான் செலவு பண்ணுவேன்னு ஒரு முடிவோட போவேன். அங்க காய்கறி வாங்கும்போது பேரம் பேசி மிச்சப்படுத்துற அந்த 20 ரூபாய், மளிகை கடையில சில்லறை இல்லைன்னு சாக்லேட் வாங்காம கேட்டு வாங்குற அந்த 5 ரூபாய், அப்புறம் ஆட்டோக்கு பதிலா கொஞ்சம் தூரம் நடந்தே போய் மிச்சப்படுத்துற அந்த 50 ரூபாய், இதையெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே இந்த டப்பால போட்டுருவேன். இது என் மாச பட்ஜெட் கணக்கிலேயே வராது. இது எனக்கு தெரியாமலே சேர்ற ஒரு ரகசிய நிதி. மீனா, போன வருஷம் தீபாவளிக்கு என் மகளுக்கு இந்த தங்க கம்மல் எடுத்தேன் பாரு, அது என் கணவர் சம்பளத்திலிருந்து எடுத்ததில்ல. இந்த டப்பால நான் வருஷம் முழுக்க சேர்த்து வச்ச அந்த 20-50 ரூபாயோட மொத்த உருவம்தான் இது. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு 50 ரூபாயில என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா 1 ரூபாய மதிக்க தெரிஞ்சவங்க கிட்டதான் லக்ஷ்மி தங்குவா மீனா. இந்த சின்ன சின்ன சேமிப்பு தான் ஒரு நாள் பெரிய கஷ்டம் வரும்போது நம்ம மானத்தை காப்பாத்தும். யார்கிட்டையும் போய் கைய நீட்டடேண்டிய நிலைமை வராது. மீனாவுக்கு இப்ப அப்பட்டமா ஒரு உண்மை புரிஞ்சுது. நாம ஆன்லைன்ல டெலிவரி ஃப்ரீ கிடைக்குதுன்னு தேவையில்லாம ஆர்டர் பண்ற ஒவ்வொரு 500 ரூபாயும் சாந்தி அத்தா சேமிக்கிற இந்த 50 ரூபாய்க்கு முன்னாடி தோத்து போகுது. சம்பாதிக்கிறதை காட்டிலும் சேமிக்கிற அந்த தந்திரம்தான் ஒரு பெண்ணை அரசியா மாத்துது. மீனாவுக்கு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைச்சது. இவ்ளோ நாள் அவ நினைச்சது இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் வந்தா எல்லா பிரச்சனையும் தீந்திடும்னு. ஆனா வருமானம் எவ்வளவு வரது முக்கியமில்ல, அத நாம எப்படி நிர்வகிக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு அவளுக்கு புரிஞ்சது. அன்னைக்கு மீனா ஒரு முடிவெடுத்தா. இனிமே வந்த பணம் எங்க போச்சுன்னு தேட மாட்டேன், அந்த பணத்துக்கு நான் தான் கட்டளையிடுவேன் அப்படின்னு. அந்த ஒரு டைரி அவளுக்கு கொடுத்த தைரியம் பல லட்ச ரூபாய் பேங்க்ல இருக்கிறத விட அதிகமா இருந்தது. நண்பர்களே, வரவு 8னா செலவு 10னா அப்படின்னு வாழ்ந்தா மாச கடைசியில கவலையும் கடனும் தான் மிஞ்சும். ஆனா வரவு 8னா செலவு 6னா என்பதே இன்றைய காலத்து புத்திசாலித்தனம். ஞாபகம் வெச்சுக்கோங்க, கையில் காசு இருந்தாதான் நிம்மதின்னு இல்ல. நம்ம காசு எங்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே நிம்மதி தானா வந்துடும். இந்த கதையில ஒழிஞ்சிருக்கிற உண்மையான நீதி என்ன தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த அவசரமான டிஜிட்டல் உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை மிச்சப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியம். முதல் நீதி, அதிக வருமானம் உங்களை பணக்காரராக்காது, அதிக சேமிப்புதான் உங்களை நிம்மதியானவர் ஆக்கும். இரண்டாவது நீதி, 1 ரூபாய் தானேன்னு நாம அலட்சியப்படுத்துற அந்த சின்ன சின்ன தொகையை மதிக்க கத்துக்கிட்டா அந்த பணம் ஒரு நாள் நம்ம கஷ்ட காலத்துல மலையளவு உயர்ந்து நிற்கும். மூன்றாவது நீதி, கணக்கு எழுத ஆரம்பிக்கிற ஒரு பெண் தன் குடும்பத்தோட பொருளாதாரத்தை மட்டுமில்ல,
தன் குடும்பத்தோட நிம்மதியையும் சேர்த்தே காப்பாத்துறா. ஏனா கணக்கு எழுதும் பெண் ஒருபோதும் தோற்பதில்லை. என்ன நண்பர்களே, மீனாவோட தவிப்பும் சாந்தி அக்காவோட அந்த 50 ரூபாய் ரகசியமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த கதை வெறும் கற்பனை இல்ல, நம்ம பல பேரோட வீட்டுக்கதை இதுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்களும் மீனா மாதிரி மாச கடைசியில திணறிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சாந்தி அக்கா மாதிரி ஒரு மேஜிக் டைரியை ஏற்கனவே வச்சிருக்கீங்களா? அத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சேமிப்பு பகிர்வும் இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தோட பொருளாதாரத்தை நாமளே உயர்த்த இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவுல இன்னொரு சுவாரஸ்யமான சேமிப்பு ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.